அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் இந்த தனியுரனில் அரவிந்த் சாமி சொல்லுவாப்பில் இல்லை, வாழ்க்கையில் உன் சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது என்னென்னா ஒரே ஒரு ஐடியா தான், அந்த ஒரு ஐடியாவே உன் வாழ்க்கையாக்கிக்க அப்படிம்பார். இதை நம்ம பொருத்தி எதில் பார்க்கலான்னா அந்த கார்ப்பரேட் அரசியலில் பொருத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு சிந்தனை தோன்றுச்சு, அதை பகிர்றதுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஜியோ ஆரம்பத்தில் இலவசமாக நிறையா டேட்டா கொடுத்தான். நம்மளை அதுக்கு பழக்கினான். எப்போவுமே சமூக வலைதளம் அந்த இதில் ஃபோன்லேயே ஊறி போகிற அளவுக்கு டேட்டாவை அதிகமாக கொடுத்து அதுக்கு நம்ம பழக்கினான். இப்போ அதுக்கப்புறம் அதுக்கு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு அதிகமான ரீசார்ஜ் காசை போட்டு ஏற்றி இப்போ நம்ம காசை நம்ம வாண்டடாக கொடுத்து நம்ம இதில் நெட்டை யூஸ் பண்ணுறோம். இப்படி கொண்டு நிப்பாட்டினான். இதையும் யூடியூப்பையும் நான் பொருத்தி பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னென்னா, இந்த யூடியூப் இருக்குல்ல, இது இப்போ ஃபேஸ்புக் மாதிரியோ மற்ற இது மாதிரியோ இந்த ஆப்புக்குள்ளேயே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் நிறையா வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லாத்துக்கும் வர்றது மாதிரி ஒரு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதனால் யூடியூப் மூலமாக வருவாய் கிடையாது அப்படிங்கிறத கட் பண்ணிட்டா, அதுக்கப்புறமும் வருவாய் இல்லைனாலும் அந்த யூடியூப்பை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. யூடியூபர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, வருமானம் இருக்காது, அதிலேயே மூழ்கி இருப்பாங்க. அப்படிங்கிற எப்படி இந்த ஜியோ எப்படி அவனோட பொருளாதாரத்தையும் பெருக்கிக்கிறான். அரசு இப்போ மக்களை ஒரு இது செல்லுக்குள்ளே மூழ்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி மூழ்கடிக்கிறான்ல. இந்த ஒரே ஐடியா வச்சு தான் இந்த கார்ப்பரேட் இயங்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.